ஹாய் கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SMEUTIPAN.com புது யூஸராக இருந்தால் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். உங்களுடைய யூசர் ஐடி தான் உங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SMEUTIPAN.com போயிட்டு லாகின் பேஜில் போயிட்டீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களோட யூசர் ஐடியை வந்து நீங்கள் யூசர் நேமில் போடணும். பாஸ்வேர்டுங்கிற இடத்துலையும் உங்களுடைய யூசர் ஐடி தான் போடணும். ஸோ இப்போ அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இப்போ என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டுட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் அந்த லாகின் வந்து ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஒரு பாஸ்வேர்டுன்னு தான் காட்டும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆப்ஷனில் நியூ பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கரெக்டாக சேம் எஸ் நியூ பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டாக கொடுத்த பாஸ்வேர்டு மாதிரி போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பின். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு 4 டிஜிட் டிரான்சாக்ஷன் பின் போட்டுட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் கரண்டாக ஒரு பாஸ்வேர்டு போட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த புது பாஸ்வேர்டை வந்து இதில் போட்டுட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கான என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். மொபைல் ரீசார்ஜ் இருக்குது, டிடிஹெச் ரீசார்ஜ் இருக்குது, கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பேன் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ பேன் ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கூப்பன் நம்பர் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போட தேவையில்லை. அதே பார்த்தீங்கன்னா NSTL EKYC நியூ பேன் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மணி ஆப்ஷன் இருக்குது, PSC லாகின் கொடுத்துருக்குறோம், பேன் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து NSTLோடது. ஃபோட்டோ சைன் இன் கிராப் நம்ம UTIயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சைன் கிராப் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா NSTLோட இசைன் பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இபேன் டவுன்லோட் பண்ணக்கூடியது. இது NSTLோட. ஓகே கைஸ். ஸோ இது எல்லாமே டேஷ்போர்டில் ஃப்ரண்டில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா PSA பாஸ்வேர்ட் ரீசெட் இருக்கும். ஸோ இந்த PSA பாஸ்வேர்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய PSA பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ PSA பாஸ்வேர்டு ரீசெட்டை கொடுத்துட்டிங்கன்னா ரீசெட் ஆகிடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் உங்கள் PSAவோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா இதில் லாகின் பண்ணி நீங்கள் PSA பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிங்கன்னா உங்களோட PSAவோட யூசர் ஐடி தான் உங்களோட பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் அதுலேயும் வந்து PSA லாகின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் யூசர் ஐடி வந்து யூசர் நேமில் போடணும். சேம் இதே யூசர் ஐடி வந்து பாஸ்வேர்டில் போட்டு கேப்சா போட்டு லாகின் பண்ணிங்கன்னா மறுபடியும் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லும். நீங்கள் உங்கள் புது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி PSA வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UTI PSA பாஸ்வேர்டு ரீசெட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், UTI பேன் இந்த சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். பட் நீங்கள் வந்து NSTL சர்வீஸ் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா NSTL சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். NSTLக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா NSTL EKYC நியூ பேன் அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியும். அது கீழே வந்து போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆக்டிவேஷன் சார்ஜஸ் 300 ஒன்லி, அமௌண்ட் வில் பி டெபிட்டட் யுவர் வேலட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 300 ரூபாய் உங்கள் வேலெட்டில் வச்சுருக்கணும். ஸோ உங்கள் வேலெட்டில் வச்சுருந்து இந்த ஆக்டிவிட்டி சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலெட்லேருந்து 300 ரூபா எடுத்துப்பாங்க. இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து வேலெட்டில் வந்து 300 ரூபா நீங்கள் வச்சுருக்கணும். 300 ரூபா வச்சதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் சர்வீஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 300 ரூபா பே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NSTL EKYC நியூ பேன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். NSTLோட EKYC கரெக்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். NSTL இசைன் பேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா NSTLோட இன்ஸ்டன்ட் பேன் சர்வீஸஸும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் டைம் பேமெண்ட்டாக நீங்கள் அதை லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ரைஸ் கொயரின் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு வேலெட்டில் வந்து அமௌண்ட் நோட் பண்ணுறீங்க, அது ரிசீவ் ஆகலைன்னா வேலெட் நாட் ரிசீவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கூப்பன் கிரெடிட் ஆகலை, பெண்டிங்கில் இருக்குது, இல்லைன்னா ஒரு 10 கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணேன், 5 தான் கிரெடிட் ஆயிருக்கு, 5 ஆகலை. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து நீங்கள் அதை கூப்பன் UTI அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். NSTL வந்து ரொம்ப நேரம் பெண்டிங்கில் இருக்குது, இல்லை 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா NSTL பேன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ரீசார்ஜில் எது இஷ்யூ இருந்துச்சுன்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் போடணும். ஸோ நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டாக போட்டு ரைஸ் நோ கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து வித்தின்
30 to 2 hours வந்து சால்வ் ஆகிடும். ஸோ உங்கள் கம்ப்ளைண்ட்டோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கூட அந்த கம்ப்ளைண்ட் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், நீங்கள் எந்த டேட்டில் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து வந்திருக்கும். இதில் வந்து ஆட் மணின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஆட் மணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் மூலமாக வந்து ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிடுங்க. அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் படி பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர்னு ஒரு நம்பர் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த யூடிஆர் நம்பரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த 12 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். யூடிஆர் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இந்த வெரிஃபையை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் இந்த யூடிஆர் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்டுட்டு பணம் ஏர்லைன்னு இருக்கக்கூடாது. அந்த யூடிஆர் நம்பரை போட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இதில் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல் ரீசார்ஜ் போனீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நெட்வொர்க் வந்து என்ன நெட்வொர்க்னு சொல்லி உங்களுக்கு ஃபீச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ஆப்ஷனில் அதில் இருக்குது. நீங்கள் பிளான் செக் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் போட்டுட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின் போட்டுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ரீசார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கஸ்டமர் ஐடி போட்டு நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டிஸ்ஸோ அந்த டிஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கஸ்டமர் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா அந்த டிடிஹெச் வந்து யார் பேரில் இருக்கோ அந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் பின் போட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்டலுக்கான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் லைவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப் மூலமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கூப்பன் பர்ச்சேஸும் ஆப் மூலம் பண்ணிக்கலாம். இகேஒய்சி பேன்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து பயோமெட்ரிக் மெத்தடில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே இந்த கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ இந்த கைட்லைன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூடிஐ, என்எஸ்டிஎல் போர்ட்டல் இதோட கைட்லைன்ஸில் இதில் இருக்கும். ஸோ இதை செக் பண்ணுறவங்க இதை செக் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா மேலே டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் பக்கத்தில் வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய நார்மல் பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ உங்கள் டீட்டெயில் எல்லாமே உள்ளே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ரீசார்ஜ்க்கு வந்து எவ்வளோ கமிஷன் வருதுன்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை கமிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ரீசார்ஜ் எவ்வளோ கமிஷனுங்கிறது ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ரீசார்ஜ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இதுதான். இப்போ நார்மலாக நீங்கள் புதுசாக ஒரு ரீட்டைல் ஐடி எடுக்கிறீங்கன்னா இந்தந்த சர்வீசஸ் உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஸோ இந்த நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம போர்ட்டலில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். புது ஐடி வேணுங்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடி போட்டு தரோம். ரீட்டைலர் ஐடி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ஃப்ரீ தான். பட் என்எஸ்டிஎலுக்கு மட்டும் நீங்கள் 300 பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஎஸ்சி லாகின் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா psconline.uti.itsl.com அந்த போர்ட்டலில் போயிடும். இது மூலமாக தான் வந்து நம்ம பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா SMEUTIPAN.comக்கு என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறனோ அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடிஐலையும் கொடுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SMEUTIPAN.com வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா SMEUTIPAN.com அந்த போர்ட்டலுக்கு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவீங்க. பட் இந்த போர்ட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே யூசர் ஐடி தான் பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேப்சா டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லாகின் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டை நீங்கள் போடணும். ஸோ ஓல்டு பாஸ்வேர்டுங்கிறது வந்து நான் ஆல்ரெடி கொடுத்த அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான். நீங்கள் அதை கரெக்டாக போடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய புது பாஸ்வேர்டையும் போட்டுருங்க இதில். ஸோ புது பாஸ்வேர்டு வந்து அவங்க சொல்கிற கண்டிஷன் படி இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் G ஸ்மால் ANE போட்டு போட்டு 5380 கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு மைண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கணும்.
இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லாகின் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் பிசிக்கல் கூப்பன் எவ்வளோ இருக்குது, இ பேன் கார்டுக்கான கூப்பன் எவ்வளோ இருக்குன்னு ஷோ ஆகும். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட கூப்பன் கிடையாது, ஸோ அதனால் 00 காட்டுது. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எல்லா சர்வீசஸும் மேலே தான் ஷோ ஆகும். அது ஷோ ஆகுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏவோட ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா, யூ yet not registered with UTII TSL. ஸோ கிளிக் here for registration கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இதில் லாகின் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேர், காண்டாக்ட் பர்சன், உங்களோட லொக்கேஷன், உங்களோட ஸ்டேட், உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேன் நம்பர், ஸோ எல்லாமே ஷோ ஆகும். எல்லாமே கரெக்டானு பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும், ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேன் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும், கரெக்ஷன் சிஎஸ்எஃப் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் இதெல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம போர்ட்டல் மூலமாக, அதாவது பிஎஸ்சிஏ மூலமாக வந்து நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா SMEUTIPAN.com நீங்கள் ஐடி வாங்கினதுக்கப்புறம் பிஎஸ்சி லாகின் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ.